வணக்கம் ஃபைட்டர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா UFC 370 ஃபைட் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இலியா டொப்ரியா வர்சஸ் சார்ல்ஸ் ஒலிவேரா. கோச் உங்க பிக் யாரு? நான் வந்து இலியா சைட் தான் லீன் ஆகிறேன். பிகாஸ் இலியா கிட்ட அந்த நாக் அவுட் பவர் இருக்கு. அது ரெண்டு ஹேண்ட்லையுமே ஹெவியா இருக்கு. பிளஸ் அவர்கிட்ட நல்ல பாக்ஸிங் ஸ்கில்ஸ் இருக்கு, நல்லா ஃபுட் ஒர்க் இருக்கு, மூவ்மெண்ட்ஸ் பண்றாரு. ஸோ அதனால நான் இலியா சைட் தான் போறேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா இலியா சைட் தான் போகிறேன். நீங்கள் சொன்னது தான், அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நமக்கு சார்ல்ஸை பற்றி தெரியும். அந்த சின்ன வந்து கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் பார்ஷலி கிராக்டான சின்ன தான். இலியா வந்து மேக்ஸ் ஆலவே வந்து நாக் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ நானும் இலியா பை கேவ் தான் போகிறேன். சார்ல்ஸோடைய வின் பர்சன்டேஜ், சார்ல்ஸ் வின் பண்ணனா ஒரே ஆப்ஷன் கீழே கொண்டு போய் வச்சு சப்மிட் பண்ணி அது பண்ணுறது மட்டும்தான். அது ஒரு ரொம்ப ரேரு. 40-60 ஸ்டில். ஏன்னா இலியா கிட்ட நல்ல கிராப்ளிங் இருக்குது, கிரவுண்ட் கேம் நல்ல கிரிக்கோ ரெஸ்லிங் இருக்குது, அதை டிஃபெண்ட் பண்ணுவார். ஸோ அது ரொம்ப ஒரு மோர் தென் 50க்கும் கம்மி தான் இருக்குது சான்ஸ் ஆக்சுவலாக. இல்லை ஆமாம், இலியா வந்து நல்லாவே டேக் டவுன் டிஃபெண்ட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டேக் டவுன் தான் ஆயிருக்கு. பிரைஸ் மிச்சல் எடுத்த ஒரு டேக் டவுன் தான். எப்படி பார்த்தாலும் அங்கே இலியா டொப்ரியா தான் வருது. எப்படி பார்த்தாலும் இலியா சைடு தான். பட் இங்கே ஒரு அப்செட் கிரியேட் பண்ணாருன்னா ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஒரு வேளை நீ சொன்னல ஒரு மாதிரி ஈகோயிஸ்டிக்கா ப்ளே பண்ணாருன்னா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு டொப்ரியா வந்தாருன்னா அவர் தான் ஸ்கோர் பண்ணுவாருங்க. எந்த ரவுண்ட்ல கேயோ? நான் வந்து ரவுண்ட் 3 கேவோ. நான் ரவுண்ட் 2 கேவோ போறேன். ஸோ இதான் எங்களோட ப்ரெடிக்ஷன். உங்க ப்ரெடிக்ஷன் என்ன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.